அனைவருக்கும் வணக்கம். ஊரக வளர்ச்சித்துறையினுடைய ஊராட்சி செயலாளருக்கான பாடத்திட்டத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோங்க. அந்த வரிசையில இப்ப பாத்தீங்கன்னா பிரிவு 113 இருந்து 116 வரைக்கும் ஒவ்வொரு ஊராட்சி மன்றத்திற்கு உள்ள கடமைகள் என்ன, பொறுப்புகள் என்ன, அதிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதே வகுப்புகள் நம்ம ஆன்லைன் வகுப்புகளும் நடத்தி கொடுக்குறோம். அந்த வகுப்பு வேணுங்கிறவங்க கீழே ஒரு தொடர்பெண் போகும், தொடர்பு கொள்ளுங்க. ஸோ இப்போ இந்த பிரிவு 113 இருந்து 16 வரைக்கும் என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பிரிவு 13ன்றது 113ன்றது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. சமூக மேம்பாட்டிற்கான ஒரு தேசிய விரிவாக்க பணி திட்டத்தை ஒரு ஊராட்சி மன்றம் எப்படி நிறைவேற்றுவதற்கு பொறுப்பேற்றிருக்கிறது அப்படிங்கிறதுல இங்க ஷார்ட்டா எழுதியிருக்கோம். ஆனா இதை நீங்க எக்ஸ்பிளைனா புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, இப்போ கிராமப்புறங்களுக்கு விவசாய நலத்திட்டங்கள், இப்போ பிரதான் மந்திரி கிஷான் யோஜனா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் வந்துச்சு. அப்புறம் கிருஷி யோஜனா அப்படின்னு வந்துச்சு, ஜல்சக்தி அபியான் வந்துச்சு. அப்போ என்னன்னா, கிராமப்புறங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கிருந்தே ஒரு ஸ்கீமை கிரியேட் பண்றாங்க. அந்த ஸ்கீமை ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இங்க இருக்கக்கூடிய லோக்கல் பாடி கவர்மெண்ட்ஸ்க்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்போ இந்த லோக்கல் பாடி கவர்மெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை செயல்படுத்தணும். ஸோ அப்போ இந்த வேளாண் திட்டத்துக்கான செயல் திட்டத்தை அவங்க தான் இங்க நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியத்துக்கு இருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இதை பிரிவு 113 கீழ் தான் அந்த ஒரு ஊராட்சி மன்றமானது என்ன பண்றாங்க, ஒரு கிராமப்புற பகுதிகளுக்கு செயல்படுத்துறாங்க. அதுதான் இந்த பிரிவு சொல்லுது. அடுத்தது பிரிவு 114 என்ன சொல்லுது அப்படின்னா, திட்டங்களை நிறைவேற்றுவது அப்படின்னு சொல்றோம். இப்ப திட்டங்களை நிறைவேற்றுவதை செயல் திட்ட நிறைவேற்றல பார்க்கணும். இப்போ ஒரு கிராமத்துக்கு தேசிய அளவிலான பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள் கிராமப்புற பகுதிக்கு செயல்படுத்துறாங்க. இதை ஒரு அரசாங்கமும் பண்ணும், அதே நேரத்துல பிற சமூக நல முகமைகள் அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துல என்னன்னா, சில பெரிய பெரிய நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க, சில கிராமங்களை தத்தெடுத்துப்பாங்க. இல்லைன்னா சில கிராமங்களுக்கு அவங்க ஒரு முன்னோடி திட்டமா நாங்க இதை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் கேட்டு கவர்மெண்ட் ஆத்தரைஸோட அவங்க ஒரு கிராமத்தை பர்டிகுலரா டெவலப் பண்றதுக்கு சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பிரைவேட் நிறுவனத்துடைய அறக்கட்டளை நிறுவனங்கள் ஒரு கிராமப்புற பகுதிக்கு அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான கல்வி திட்டத்துல நாங்க புதிய ஒரு கல்வி திட்டத்தை கற்றுத்தரோம், இல்லை புது தொழில்நுட்பத்தை இந்த பள்ளிக்கூடத்துக்கு இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி விவசாய கருவிகள் சில தனியார் நிறுவனங்களே அவங்களுடைய அந்த விளம்பரத்துக்காகவோ எதுக்காகவோ அவங்களே பண்ணி கொடுத்துட்டு கூட போவாங்க. இப்படி செய்யறத பிரிவு 114 கீழே அந்த ஒரு ஊராட்சி மன்றமானது மாநில அரசு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்களையும் நிறைவேற்றணும். அதே நேரத்துல பிற சமூக நல முகமைகள்னு சொல்லி தனியார் ஒருத்தர் உள்ள வராரு அப்படின்னா அதுக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இந்த பிரிவு 114 சொல்லுது. ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிவு 115 என்னன்னா, சில குறித்த பொருட்பாடுகளுக்கு வகை செய்வதற்கான ஊராட்சி ஒன்றிய மன்றத்திற்குள்ள அதிகாரத்தை பத்தி சொல்லுது. அப்படின்னா என்னன்னா, ஒரு ஊராட்சிக்கு பொருத்தமானதாக கருதக்கூடிய சில நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துமே அந்த ஊராட்சியை நடைமுறைப்படுத்தும்னு சொல்றோம். அப்போ அந்த ஊராட்சி அந்த ஒரு குறிப்பிட்ட ஊராட்சிக்கு என்னென்ன மாதிரியான ஸ்பெசிலிட்டிஸா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது, இப்ப சில கிராமங்கள், இப்போ ஒரு சில கிராமத்துல நிறைய கருவேல மரம் வளர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த ஊராட்சி அந்த ஒரு பர்டிகுலர் ஊராட்சியில வேலை வாய்ப்பு திட்டமாவே கருவேல மரங்களை அகற்றுவதற்கு அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, பொதுமக்களுக்கு ஒரு ஊதியம் கொடுத்து அந்த கருவேல மரங்களை வெட்டிட்டு ஸோ அந்த இடத்துல அவங்களுடைய நீர் வளத்தை நிவர்த்தி பண்றது, அதுக்கப்புறம் அந்த கருவேல மர காடுகள் வளர்வதனால ஏற்படக்கூடிய அந்த ஒரு நீர் பற்றாக்குறை, அப்புறம் என்ன சொல்லலாம், வெப்பநிலையை குறைக்கிறது, இதுக்கான முயற்சிகள்ல கூட அந்த ஊராட்சி ஈடுபடலாம். அது அந்த ஒரு பர்டிகுலர் ஊராட்சியில இருக்குன்றதுனால எல்லா ஊராட்சியிலையும் அதை ஃபாலோ பண்ண முடியாது. அதை தான் சொல்றாங்க, அப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் போது அந்த ஊராட்சி தனது மக்களுடைய நல்வாழ்வுக்காக, பாதுகாப்புக்காக, வாய்ப்பு நலனை மேம்படுத்துவதை இலக்காக கொண்டுதான் பிரிவு 115 ஒரு குறிப்பிட்ட ஊராட்சி அந்த ஊராட்சிக்காகவே தனிப்பட்ட ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுன்னு சொல்றோம். ஸோ அடுத்தது பிரிவு 116 என்ன சொல்றோம்னா, பொதுவான இடுகாடுகள் மற்றும் சுடுகாடுகள் அமைப்பது பற்றி சொல்கிறது. அப்ப 116 என்ன சொல்லுது, இறையாண்மையை காக்கும் பொருட்டு அந்த ஊராட்சியினுடைய பொதுவான சுடுகாடு இடுகாடுகளை அமைத்து தருவது. அந்த அமைத்து தருவதுல இப்போ பல கிராமங்கள்ல சுடுகாடுகள் இடுகாடுகள் பொதுவாகவே இருக்கும். சில கிராமத்துல என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அந்த கிராமத்து மக்களுடைய நம்பிக்கையை மீறி நம்ம பொதுவான சுடுகாடை அதை வைக்க முடியாது. ஏன்னா கிராம மக்களுடைய நம்பிக்கையின்படி அமைந்துள்ள இடுகாடு சுடுகாடுகளை கூரை அமைத்து தருவது, நீர் அமைப்புகளை ஏற்படுத்துறது செய்யலாம்.
ஆனா அது கிராம மக்களுடைய நம்பிக்கையில தலையிடாத மாதிரியும் அரசாங்கம் நடந்துக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சில ஜாதி அமைப்புகளுக்கு, சில மத அமைப்புகளுக்கு இந்த பகுதியில தான் சுடுகாடு அமையணும்னு இருக்கு. ஸோ அதுலேயுமே அரசு போய் தலையிட முடியாது. அந்த மக்களுடைய விருப்பம், அது தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய இறப்புகள் அவங்க ஒரு இடத்துல பண்ணிப்பாங்க. அதுல எல்லா மதத்துக்காரங்களையும் நீங்க அங்க அடக்கம் பண்ணணுங்கிறது முடியாது. அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட மதத்துக்காரங்க மட்டும்தான் அதுல பண்றாங்க, ஜாதிக்காரங்க தான் பண்றாங்கன்னா அதுக்கும் அரசு ஒத்துழைப்பு கொடுத்துடணும். கொடுத்துட்டு அவங்க சில கோரிக்கைகள் வைப்பாங்க. எங்களுக்கு சுடுகாட்டு கூரை அமைச்சு கொடுங்க, அந்த சுடுகாட்டுல நீர் ஆதாரத்துக்கு வழி செஞ்சு கொடுங்க அப்படிம்பாங்க. அதை அந்த உள்ளூர் அரசு செய்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் பிரிவு 113, 14, 15, 16 அப்படின்றது சொல்லுது. இதுக்கு அடுத்த ஒரு காணொலியில பிரிவு 117 இருந்து 120 வரைக்கும் என்ன வருதுன்னு பார்ப்போம். நன்றி.